தாவேக்கா இணைய வாய்ப்பு இருக்கிறதா? அரசியலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாருமே கணிக்க முடியாதுன்னு வழக்கமாக சொல்லுவாங்க. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1967க்கு பிறகு கூட்டணி ஆட்சி தான் இங்கே உருவாயிருக்கு. கூட்டணி ஆட்சின்னா ஒரு கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. இது வழக்கமாக இருக்குது. எல்லா தலைவர்களுடைய தலைமையிலையும் அது பேரறிஞர் அண்ணா முதல், பிறகு கலைஞர், அதற்கு பிறகு எம்ஜிஆர், புரட்சி தலைவி, எல்லாருமே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கு, ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்தலையும் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கும் போது கூட்டணி கட்சிகளில் தான் அந்த வெற்றியை நிர்ணயிக்க முடியும். திமுக ப்ளஸ் ஒரு 13 கட்சிகள் அவங்களோட இருக்காங்கன்னா அந்த கூட்டணி கட்சியை நம்பி தான் அவங்க கூட்டணி போட்டிக்கிட்டுறாங்க, வெற்றிக்கான முயற்சியில் இருப்பாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியை வெல்லக்கூடிய சக்தி எதிரே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு இருக்க வேண்டும், அது பொதுவான விஷயம். இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி உறுதியான பிறகு ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இன்னும் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றா ஒருங்கிணைறதில் எதுவும் யாரும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை வரவேற்கலாம். அந்த அடிப்படையில் அது தாவேக்காவோ அல்லது நாத்தாக்காவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்கவுங்க கொள்கையில் அவங்க போயிட்டுருக்காங்க, அவங்கவுங்க கருத்துக்களை வெளியிடுறாங்க, அவங்கவுங்க கூட்டங்கள் நடத்துகிறாங்க, பிரச்சாரத்தில் பரப்புரையில் அவங்க பேசிகிட்ருக்காங்க. நேற்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்தில் அவர் பேசும்போது தாவேக்கா கொடி பறந்தது, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். இது 4 தொண்டர்கள் கொடியை காட்டுறதுனால மட்டுமே இது முடிவாயிட போகிறதில்ல. திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடுத்தாங்க. தமிழக அரசு தான் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து ஒரு அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு இடத்திலே, கரூரிலே இப்படி ஒரு சம்பவம், மிக துயரமான சம்பவம் நடைபெற்றதுக்கு காரணம் அவர்கள் போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை, சரியான நிர்வாகத்தை அங்கே நடத்தவில்லை. அதனால் தான் அந்த சம்பவம் ஏற்பட்டது என்ற நிலையிலே முதலிலிருந்து திரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆதரவோடு அந்த தம்பிகள் காட்டியதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார், பிள்ளையார் சொல்லி போட்டதாக காட்டியிருக்கிறார். அது எப்படி இருக்குமோ அது தெரியாது, அது அவங்களுடைய தலைவர்கள் தான் சொல்லணும். தாவேகா தலைவர் விஜய் அவர் தான் இதை பற்றி சொல்லணும். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவதற்கு எதிராக யாரெல்லாம் அணி சேர்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக பாஜக வரவேற்பும். இதைத்தான் எங்களுடைய மாநிலத்தில் நயினா நாகேந்திரன் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சார், இப்போ தொடர்ந்து நிறைய கட்சிகள் பிரச்சாரம் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு விஜய் சார்பாக சப்போஸ் இப்போ விஜய் தாவேக்கா தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இதை பாஜக தலைமையிடம் ஏற்குமா? கண்டிப்பாக இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப முன்னாடி இந்த கேள்வியை ரொம்ப முன்கூட்டி கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் எங்கள் தலைவர் தானே முடிவு பண்ணுவாங்க. அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு உடனடியாக மத்திய நிதியமைச்சர் வந்தாங்க. முதல் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், திரு பொன்னார் அவர்கள், அதே போன்று திருமதி ஹேமா மாலினி எம்பி அவருடைய தலைமையில் பாராளுமன்ற குழு, என்டிஏ சார்பான குழு, பாராளுமன்ற சார்பால் என்டிஏ சார்பான பாராளுமன்ற உறுப்பினர் குழு இங்கே வந்தது. அனுராக் தாக்கூர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஆய்வு செஞ்சு அறிக்கை கேட்டிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களும் வீடு வீடாக போய் ஆறுதல், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது ஒரு தாவேக்கா வேண்டாத இயக்கம் அப்படிங்கிறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அங்கே அந்த அந்த சம்பவத்தில் நடந்தது இது அவங்களோட பிரச்சனைன்னு பார்க்கல, மக்கள் பிரச்சனைன்னு தான் பாஜக பார்க்குது. அதனால தான் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கும் ஏதோ முடிந்தவரை உதவி மத்திய அரசு செய்திருக்கிறது, மாவட்ட பாஜகவும் செய்திருக்கிறது. அதில் ஒரு நியாயம் வேணும், நீதி வேணுங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக தமிழ்நாட்டில் வலியுறுத்துகிற கட்சி இப்போ பாஜகவாக இருக்குது. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், அதை தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நம்ம நோக்கம் எப்படி இருக்கும்? திமுக வீழ்த்துவதற்கான பலம் நிறைந்த கூட்டணியை மேலும் பலத்தை அதிகரிக்கும் முயற்சியில் தான் இருப்பாங்க. அது நடந்தால் வரவேற்கத்தக்கதான். சார், அதே மாதிரி இப்போ தாவேக்கா கூட்டணி அதிமுகவோட சேரும் போது இதனால் பாஜகவுக்கான எது பாதிப்பு, எது பின்னாடி எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நீங்கள் கற்பனை தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இப்போ அதிமுகவோட பாஜக சேரும் போது, ஏன்னா 2 பேருக்குமே முதலமைச்சர்ன்ற ஒரு கனவுகள் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது, எடப்பாடிக்கும் இருக்குது. ஸோ 2 பேரும் சேரும் போது அது எப்படி, அந்த கூட்டணி எப்படி வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதனால எது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? பாஜக முதல்ல கல்யாணம் பண்ணலை, அப்புறமேல தான் குழந்தை பிறக்கிறத பற்றி பேசணும். குழந்தை பிறந்த பிறகு தான் பேர் வைக்கிறத பற்றி பேசணும்.
நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப முன்கூட்டி இப்போ தான் பொண்ணு தேடுற படலத்தில் இருக்கும்போதே பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சருங்கிறாரு, விஜய் அவர்களும் முதலமைச்சருங்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு திரு அமித்ஷா அவர்கள் உட்பட எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்க கூட்டணி கட்சிக்கு என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் தலைமை தாங்க போகிறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அப்போ அவரும் முதலமைச்சருங்கிறாரு, இவரும் முதலமைச்சருங்கிறாரு. அவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்கணும். அந்த கேள்விக்கு விடை நான் சொல்ல முடியாது. அப்படி 2 பேரும் இணைந்தால் என்ன ஆகும், 2 பேருமே முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாலும் இது அவங்கள்ட்ட தானே கேட்கணும். பாஜக அதுக்கான சிவப்பு கம்பளை வெறிக்குதுன்னு சொல்லலாம். இல்லை அதில் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதெல்லாம் ரொம்ப முன்கூட்டி நம்ம ரொம்ப ஓவராக சிந்திக்கிறீங்க. அந்தளவுக்கு சிந்திக்க வேணாம். தாமதமாகாது, மிக விரைவில் எல்லா விஷயங்களும் வெளியில் வரும். ஏன்னா இன்னும் 6 மாத காலம்தான் தேர்தலுக்கு இருக்கிறது. பீகார் தேர்தல் அறிவிச்சாச்சு. அடுத்து அறிவிக்கக்கூடிய மாநில தேர்தலில் தமிழ்நாடு இருக்குது. நிச்சயம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்.